தப்புன்னு தெரிஞ்சும் வேணுமுனே மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களோட பெருந்தன்மை எல்லாம் மீறி மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கேடுகெட்ட கட்சியை அண்ணன் சீமான் இன்னும் கூட கழுவி ஊற்றலாம், தப்பே இல்லை. நான் 8 மாதம் முன்னாடி விழுந்து விஜய் ஆதரிச்சார்ல இந்த பிரியகுமார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியகுமார் முழுக்க விஜய் எதிர்க்கிறார். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதுக்கு இந்த கன்னியாகுமரி நிஷாந்த் போட்ட இந்த பதிவு தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த வீடியோ போட வச்சுச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் சில முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க முழுசாக இந்த காணொலியை பாருங்கள். நம்ம யாரை அடையாளம் காட்டுறோமோ காட்டலையோ துரோகியை அடையாளம் காட்டணும். அதுதான் நம்மளுடைய வேலை. எதிரியை நம்ம எதிர்த்து எப்போ வேணால் சண்டை செஞ்சுக்கலாம். ஆனால் துரோகியை நம்ம விடக்கூடாது. இவர் துரோகி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்கு தான் மெயினாக அந்த காணொலியை போடுறேன். 2026 எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு கும்பல் அப்படியே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேலே அவதூறு பரப்புது. அந்த கும்பல் யாருன்னா துரோகி கும்பல். சீமானவர்களை வச்சு வளர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சீமான் முதலே குத்துனா அந்த துரோகி கும்பல். அதிலே மெயினாக பிரியகுமார், ஜெபக்குமார், நெல்சனு, அந்த தமிழ் பொக்கிஷம் விக்கி, இந்த பக்கம் ஜெய்சப்பாண்டியன், இந்த கும்பல் சவுக்கு சங்கர், இந்த கும்பல்லாம் போகும். இந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக பேரோல்ல அதிமுகட்ட காசை வாங்கிட்டு அண்ணன் சீமானவர்களை எதிர்த்தாங்க. அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி, அதான் எடப்பாடி சொன்னார் இல்லையா, கூட்டணி அச்சாரம் ஆரவாரம்னு. கரூர் சம்பவத்துக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னாங்கன்னா தான் காரணம், விஜய் அவர்கள் காரணம் என்ன, விஜய் அவர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆனால் இந்த பக்கம் தாவேக்கா என்ன சொல்லுச்சுன்னா, தாவேக்கா அதிமுகலாம் பாஜகலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திமுக தான் நம்ம சொல்கிறது, அரசு மேலேயும் தப்பு, விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, கரெக்டான டயத்துக்கு வரலாங்கிறோம். ஆனால் முழுக்க இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, தாவேக்காவும் அதிமுகவும் இல்லை திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி சரி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல இவங்க எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, திமுகட்ட சீமான் வேலை போயிட்டாரு பாருங்கள், கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக தான், ஆனால் சீமான் என்ன சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் சீமான் அவர்களை என்ன பேசினாலும் சரி, சீமான் அவர்களை திமுகவோட ஆளுன்னு சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்விட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். சீமான் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஆடு திருவன் மாதிரியே முழிச்சுக்கிட்டு பக்கத்தில் பம்மிட்டு நின்று சீமான் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான், அது எப்படி தலைவனுக்கு ஒருத்தர் தொண்டனுக்கு ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகன். அப்போது சதியின் பெயர் விஜய், அதற்கு சனி என்ற பெயர் உண்டுன்னு சாட்டை போட்ட ட்வீட்டுக்கு ரைட்டு. அடுத்து இந்த இது பாருங்கள், அம்மா சசிகலா எங்கள் அப்பா ஓபிஎஸ் எங்கள் ஐயா டிடிவி விலகினால் கல்லர் மறவர் ஒரு பய ஓட்டு போட மாட்டான் அதிமுகவுக்கு, அதனால் தேவருக்கு பாதரத்னா கேட்குறது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான திமுகவின் நரேட்டிவ்க்கு அடியால் வேலை செய்யும் சீமான். அதே மாதிரி இதை பாருங்கள், அரசியல் திறனாய்வாளர் சீமான் அவரின் லாஜிக் படி காளியம்மாள் அவர்களை பிசிறு என்று அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளியதால் கடலோடிகள் ஓட்டு சீமான் கூடாது, கல்யாண சுந்தர் துரோகி அப்படின்னு வெளியேதனால் கவுண்டர் ஓட்டு விழாது, திருமா கும்பலை சமயத்து தாக்கப்பட்ட வழக்கில் ராஜீவ்காந்தி எங்கள் அண்ணன் முறைத்தால் அடிப்பேன் என்பதால் சீமானுக்கு முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, அதே திருமா தான் 2ஆம் கட்ட தலைவரை வைத்து விமர்சிப்பதால் பட்டிய சமூக நாத்தாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, இன்னும் பட்டியலும் இதெல்லாம் உண்மைனா நான் சீமான் பேசின உண்மை அப்படிங்கிறது. அடுத்து இந்த ட்வீட்டை பாருங்கள், திராவிடத்தையும் திமுகவையும் நாம் தமிழர் எதிர்ச்ச லட்சணம், கரூர் விவாதத்தையும் சரி பராசக்தி ரிவ்யூவும் சரி, அண்ணன் சீமான் அடுத்த 2 நாள் கழித்து என்ன பேச வேண்டும் என்று முன்கூட்டியே முடிவு செய்யும் சாட்டை துரைமுருகன், யாருக்கு என்ன டீலிங் அப்படின்ட்டு சாக்கடை வாயன் துரைமுருகனுக்கு செருப்படி கேள்கள், நாரி போன நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி அண்ணன் சீமான் தயவால் 100 கோடியை தட்டிய பராசக்திக்கு வாழ்த்துக்கள், விஜய் வீடியோவை பார்த்து மூஞ்சியில் துயரம் இல்லை சோகம் இல்லைன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்த சூட்டாக இன்ப நிதியின் இட்லி கடையை குடும்பத்துடன் சிரித்து மேனிக்கு கண்டு கழித்து அண்ணன் சீமான் ரிவ்யூ கொடுக்குறார், தம்பிகளுக்கு முட்டு கொடுக்க பேராற்றல் உணரும் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவை முறைத்தானே அடிப்பேன் அண்ணன் சீமான் சொல்லிட்டார். இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களை ஒரு எப்படி சொல்கிறது இல்லை, தொடர்ந்து திமுகட்ட சீமான் வேலை போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டு இன்னும் பல ட்வீட் இருக்குது. இந்த ஆள் ட்வீட்டு இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறோம் அப்படின்னா, 8 மாதம் முன்னாடி விழுந்து விஜய் ஆதரிச்சார்ல இந்த பிரியகுமார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியகுமார் முழுக்க விஜய் எதிர்க்கிறார். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதுக்கு இந்த கன்னியாகுமரி நிஷாந்த் போட்ட இந்த பதிவு தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த வீடியோ போட வச்சுச்சு. 8 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்து சீமான் அவர்களை குறை சொல்லிவிட்டு சீமானும் திமுக ஒன்று தான், ஏன்னா திமுக தான் காரணம்னு சொல்லி இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. தாவேக்கா அதிமுக பாஜக எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் சீமானவர் என்ன சொல்கிறாரு, விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கிறார். சீமானவர் விஜய் ஒரு காரணம்னு இது திமுகவுக்கு அப்படியே சாதக மாதிரியே உங்களுக்கு தோணுதா? ஆனால் நம்ம சொன்னது என்ன, உண்மையை சொல்கிறோம். அப்படி உண்மையை சொன்னால் தான் நம்ம உண்மை நேர்மையமாக இருக்கிறோம். இன்ன வரையும் அதே ஸ்டாண்டில் இருக்கிறோம். ஆனால் பிரியகுமார் அதிமுக பாஜக எல்லாம் மாறிட்டாங்க ஸ்டாண்டு.
விஜயும் காரணம் சொல்லி எடப்பாடி இப்போ சொல்கிறாரு. நம்ம அண்ணன் சீமான் அப்போ சொன்னதான் விஜயும் ஒரு காரணம், விஜய் தான் காரணம் சொல்ல, விஜய் அவர்களும் ஒரு காரணம். அவர் டயத்துக்கு போகலன்னு சொன்னது இன்ன வரையும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறான். ஆனால் எடப்பாடி அப்போ திமுக தான் சதி, திமுக செந்தில் பாலாஜி தான் சொன்னவர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா விஜயும் காரணம், விஜய் அவர்கள் லேட்டாக போனதும் காரணங்கிறார். இதுதான் அவங்க எதுனால ஆரம்பித்தாங்கன்னா பின்ன அரசியல் பண்ணாங்க. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் பண்ணுன சீமானுக்கு எதிராக திமுக நரேட்டிவ் செட் பண்ண இந்த பிரியகுமார் இப்போ என்ன பண்ணுறாப்புலன்னா விஜய் அவர்களை எதிர்க்கிறார். இங்கே தான் ஒரு சூட்சமாக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதில் அவர் இப்போ என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, நாங்கள் நினச்சா ஒரு படத்துக்கு நெகட்டிவிட்டி பரப்பி காலி பண்ணிட முடியும்னு இங்கே ஒரு மாஃபியா கும்பல் உருவாகி வச்சிருக்கிற போலி பின்பம் சுக்கு நூறாக உடையணும்னா இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும், ஜெயிச்சிருந்தான்னு சொல்லி சூர்யா அட்டாக் பண்ணுறார். சூர்யா விஸ்வநாதன் சன்னனி போகிற படம் இருக்கார்ல, அந்த படத்தை போட்டு இங்கே ஒரு பெரிய மாஃபியா உருவாகி வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருக்கிறாங்க, போலி பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கணும்னா அந்த படம் ஜெயிக்கணும், ரூட் மாஃபியாவை தான் சொல்கிறாப்புல. புரியுதுங்களா? அதுக்கு இந்த கன்னியாகுமரி நிஷாந்த் போட்ட பதிவை பாருங்கள். தேர்தல் முடியும் வரை விஜய் ரூட் மாஃபியாடம் பார்ட் டைம் வேலை செய்த இவன் இப்போது அவங்களையே கடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாய்களா யாராவது ஒருத்தனுக்கு 100% உண்மையாக இருங்கடா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் அதிமுக பேரோலில் வேலை செஞ்சுக்கிட்டு தாவேக்கா ரூட் மாஃபியாட்ட பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு சீமானவர்களை திமுக நரேட்டிவ் செட் பண்ணி என்ன பண்ணீங்க? அதுவும் எப்படின்னா சீமானவர்களை வச்சே வளர்ந்துக்கிட்டு, தன்னை தமிழ் தேசியவாதி பூர்வை வச்சே வளர்ந்துக்கிட்டு, தமிழ் தேசியவாதி சீமானவர்களுக்கு ஓட்டு போடுவாங்கள்ல, அவங்க மனசை பூரா கலைச்சி தாவேக்காவுக்கு வந்து அந்த ஓட்டை கொண்டு போய் ஒரு வேலையை பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் எதுக்கு உட்காந்துட்டு விஜய் அவர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திமுக காசு வாங்கியிருக்காங்க. சாட்டை துரைமுருகன் வந்து அந்த பெண் டீமுகிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்க சொன்னாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இப்போ பிரியகுமார் ஜெபக்குமார்லாம் யார்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க? அதே பெண் டீம்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. அப்படி தான் நம்ம வந்து இதை புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்கே மாஃபியாட்ட அதிமுக பேரோவில், இப்போது பெண் டீம்கிட்ட திமுகட்ட. அப்போ இன துரோகிகள் யார்? ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா துரோகின்னா யாருன்னா இந்த கும்பல் தான் வரும். இதில் என்னென்னா ஒரு பதிவு போட்டிருக்காப்புல, தப்புன்னு தெரிஞ்சும் வேணுமுனே மீண்டும் திட்டமிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, மக்களோட பெருந்தன்மை எல்லாம் மீறி மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கேடுகெட்ட கட்சியை அண்ணன் சீமான் இன்னும் கூட கழுவி ஊற்றலாம், தப்பே இல்லை. இப்போ பதிவு சீமான் இந்த கட்சியை தாவேக்காவை கழுவி கூட ஊற்றலாம், ஏன்னா அந்த கட்சி ஒரு கேடுகெட்ட கட்சிங்கிறாப்புல. மாணவர்களின் அரசியல் கோட்டம் காரைக்குடியில் நடந்த மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் பிரபுவை மாணவர்கள் டிவிகே என அரசியல் கோஷமிட்டு வரவேற்ற செய்திக்கு இந்த கேடுகட்ட கட்சியை சீமான் அண்ணன் இன்னும் கூட எவ்வளோ வேணால் கழிவுகளை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாப்புல. புரியுதுங்களா? இப்போ திருப்பி எங்கே பண்ணிட்டாப்புல? பேக் டு ஃபார்ம் சீமானுக்கு வந்துட்டாப்புல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு. இதைத்தான் நான் மாறுதுன்னு சொல்கிறோம். பேரோல் காசுக்கு வேலை செய்கிறது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் உண்மையாக இருக்கணும். ஒன்று சீமானுக்கு சப்போர்ட் பண்ணால் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை சீமானை பிடிக்கலன்னா விட்டுறணும். அதோட அவரை குறை சொல்கிறக்கூட, அவர் திமுகவுக்கு நரேட்டிவ் செட் மாட்டா, திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு, திமுகவோட அடியாளாக இருக்கிறாரு அப்படின்னு பேசக்கூடாது. சீமான் உனக்கு பிடிக்கலையா, ரைட்டு, சீமானுங்கிற கட்சியை பற்றி பேசாத, நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசாத, நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. சீமான் அவர்கள் ஆனால் குத்தி குறை சொல்லி அவர் முதுகில் குத்தி ருசிச்சுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்களை கண்ட மேனைக்கு பேசிட்டு, இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் திருப்பி சீமான் அவர்களை ஆதரித்து சீமான் பேசலை, தப்பே இல்லை. முன்னாடி சீமானை எது பேசினாலும் தப்பு. எலெக்ஷன் டயத்தில் அந்த 8 மாதமாக இப்போ சீமானை பேசுகிறது சரி. எல்லாமே பேரல் தான் மக்களே, துரோகம்தான். தேசிய தலைவர் எப்படி விழுந்தாருங்கிறது அதை நம்ம பார்க்கல. ஆனால் இப்போ சீமான் எப்படி வீழ்றான்னு பார்க்கும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது. கண்ணுக்கு முன்னாடிங்க பிரியகுமார்லாம் எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க? இப்போ நம்மள மாதிரியா? சீமானுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நம்மளாம் சீமானுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறோம். நாம் தமிழ் கட்சிக்காரங்க நம்ம சேனலை வந்து வளர்த்துட்றாங்க, பார்க்குறாங்க. எனக்கும் சீமானுக்கும் தொடர்பு கிடையாது. எனக்கும் சாட்டை அண்ணனுக்குமோ எனக்கு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வளர்க்குறதுக்கு யாருமே எந்த உதவி செய்யலை, எடிட்டிங்கோ மற்றபடி எதுவுமே செய்யலை, எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் பிரியகுமாருக்கு அண்ணன் சீமானவர்கள் வாய்ஸ் நோட் போடுறாரு. சீமானவருக்கு பிரியகுமார் அவ்வளோ நெருக்கம். எப்படி நம்ம தென்னை விஷ்ணுவோ அதே மாதிரி தான், அவ்வளோ நெருக்கம்.
தம்பி ஏறி அறிடா எதாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன்டா, நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் உடனடி தமிழா பிரியகுமாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஆடியோ போட்டார். அப்படியெல்லாம் ஆடியோ போட்டு அப்படிலாம் வளர்ந்துக்கிட்டு எப்படி தான் அதே சீமான் முதுகில் குத்தி ருசி பார்க்க முடியுது அப்படிங்கிறது தெரில. இதுதான் துரோகம். உண்மையான துரோகம் எதுனா பிரியகுமார் பண்ண துரோகம் தான். இது காசுக்காக தான் பண்ணார், நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். ஏன்னா அவர் சொல்கிறார்ல, சாட்டை துரைமுருகன் பெண் டீம்கிட்ட 2 லட்சமாக வாங்கினாராம். 2 லட்சமாக வாங்குறதுக்கு டேரெக்டாக போய் சேர்ந்து இல்லை கோடிகளை வாங்கியிருக்கலாம்ல ஒரே அடியாக. பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது அப்படின்ட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.